63 நாயன்மார்களில் ஒருவரான கழற்சிங்க நாயனார். இவர் வெறும் மன்னர் மட்டுமல்ல, நீதியின் மறு உருவம். தன் நாட்டின் பட்டத்து அரசியே தவறு செய்தாலும் அது இறைவனின் சபையில் என்றால் மன்னனின் வாழ் மன்னிக்காது. ஏன் அவர் தன் மனைவியின் கையை துண்டித்தார்? பக்திக்கும் நீதிக்கும் நடந்த அந்த போராட்டம் இதோ. காடவர்கோன் பக்தி. பல்லவ மன்னர் குலத்திலே தோன்றிய கழற்சிங்க நாயனார் காடவர்கோன் என்று போற்றப்பட்டவர். சிவபெருமானின் திருவடிகளே தஞ்சம் என்று வாழ்ந்தவர். வடபுலத்து அரசர்களை போரிலே வென்று தர்மம் தழைக்க ஆட்சி செய்தவர். அவர் தனது பேரரசியுடன் ஊர் ஊராகச் சென்று சிவத்தலங்களை தரிசித்து வந்தார். திருவாரூர் தரிசனம். அன்று திருவாரூர் திருக்கோயில் விழாக்கோலம் பூண்டிருந்தது. கழற்சிங்க நாயனார் பரவசத்துடன் கருவறையில் தியாகராஜ பெருமானை வழிபட்டுக் கொண்டிருந்தார். இறைவா, என் உயிரும் உடலும் உனக்கே என்று மனமுருகி வேண்டிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அரசியோ கோயிலின் அழகில் மயங்கி பிரகாரத்தை வலம் வந்தாள். விபரீதத்தின் ஆரம்பம். அரசி அங்கே இருந்த மலர் மண்டபத்தை கடந்தாள். அங்கே இறைவனுக்காக தொடுக்கப்பட்ட புது மலர்களில் ஒன்று கீழே விழுந்து கிடந்தது. அதன் வாசனையில் மயங்கிய அரசி எவ்வித அச்சமும் இன்றி அந்த மலரை எடுத்து மோந்து பார்த்தாள். இது இறைவனுக்கு சொந்தமானது என்பதை அவள் அந்த நொடி மறந்தாள். செருத்துணை நாயனார் கோபம். அங்கே மறைந்திருந்த மற்றுமொரு நாயனார், செருத்துணை நாயனார், இதை கண்டார். சிவனுக்கு சூட்டும் பூவை ஒரு மானிடப் பெண் தீண்டுவதா என்று அவர் ரத்தம் கொதித்தது. ஓடி வந்து அரசியின் கூந்தலை பிடித்து இழுத்து கீழே தள்ளினார். மின்னல் வேகத்தில் தன் கத்தியை எடுத்து அரசியின் மூக்கை அறிந்தார். கோயிலே அரசியின் அலறல் சத்தத்தில் அதிர்ந்தது. மன்னனின் கர்ஜனை. பூஜை முடிந்து வெளியே வந்த கழற்சிங்க நாயனார் இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் தன் மனைவியை கண்டு அதிர்ந்தார். யார் இது? சிறிதும் அஞ்சாமல் என் அரசியை தீண்டியது யார் என வாளை உருவினார். செருத்துணை நாயனார் அமைதியாகச் சொன்னார், இவள் ஈசனின் பூவை மோந்து பார்த்தாள், அதனால்தான் தண்டித்தேன். அனைவரும் மன்னர் செருத்துணை நாயனாரை கொல்லப் போகிறார் என்று நினைத்தனர். ஆனால் மன்னர் சொன்னார், பூவை மோந்த மூக்கை அறுத்த நீதி சரிதான். ஆனால் அந்த பூவை தொடத் துணிந்த இந்த கையை அல்லவா முதலில் வெட்ட வேண்டும் என்று கூறி மின்னல் வேகத்தில் தன் வாளால் அரசியின் மணிக்கட்டை துண்டித்தார். இறுதியில் மன்னனின் இந்த இமயமலை போன்ற பக்தியை கண்டு ஈசன் ரிஷப வாகனத்தில் தேவியுடன் தோன்றி காட்சி தந்து அவர்கள் மூவருக்கும் முக்தி அளித்தார். முடிவுரை. நீதிக்கு முன் உறவு முக்கியமல்ல என்பதை உணர்த்திய கழற்சிங்க நாயனாரை போற்றுவோம். சொற்களையே சிவனுக்கு போற்றும் மாலையாகச் சூட்டி காரி எனும் அரிய நூலை இயற்றிய மற்றுமொரு நாயனாரை பற்றி தெரியுமா? அடுத்த பதிவில் காரி நாயனார் வரலாற்றை பற்றி பார்ப்போம். இப்பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.